ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை அறக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க போயிட்டுருப்பீங்க. ஸோ காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஜாலியாக இருப்பானுங்க, லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு தான் பார்த்திங்கன்னா டென்ஷன். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்கும்போது ஜாலியாக வீட்டில் இருக்கும்போது என்னடா அது நம்ம மட்டும் ஆஃபீஸ் போகிறோமே, நமக்கு லீவே தர மாட்டேறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஓகே. IQOO Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 33,000 ஸ்டார்ட் பண்ணி 44,000 வரைக்கும் இருக்குது. இதில் 4 வேரியன்ட் இருக்குது. 8GB RAM 128 16GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இடையில 4 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எந்த பேரில் வருன்றது தெரியல, பட் கன்ஃபார்மாக இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம், அதாவது இந்த மாதம் கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க இந்தியாவில். ஸோ 33-35 வரைக்கும் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த ஸ்பெக்குக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தாக தெரியுது. ஸோ என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது சர்க்கிள் டிசைனில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. மற்றபடி பேக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் வெளியே இந்த ஸ்மார்ட் ஃபோனு. பரவாயில்லையப்பா, பயங்கரமாக இருக்கேப்பா ஃபோனு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் E5 AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6.78 அந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷோமி ஃபோனில் வந்து அதிகமாக 6.78 இன்ச்சு 6.7 நோட் சீரிஸாக இருக்கணும், மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அந்த 6.78 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவில் 6.78 இன்ச்சு E5 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது உங்களுக்கு ஒவ்வொரு மாடலும் வந்து E4 இருக்கும், அப்புறம் E5லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மெழுகேற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த பில்லியன்ஸ் ஆஃப் கலர் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி HDR கண்டென்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ E5 AMOLEDன்றது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி வந்து, அதாவது லேட்டஸ்ட்டு ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னிங் லைக் 5-6 விக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி டிஸ்பிளேல E5 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஃபோனோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 202 கிராம் கிட்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 202 கிராம்ன்றது இப்போ உள்ள சுட்டியாசெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான். ஏன்னா இந்த கேமிங் ஃபோன்லாம் 250 கிராம் போயிடுது. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்த சாம்சங் OnePlus அதெல்லாம் எடுத்துகிட்டின்னு வச்சுக்கோங்களேன் 220-225 கிட்ட போயிடுது. ஸோ 202ன்றது இன்றைக்குள்ள மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஓகேவான ஒரு வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது 3 கேமராவோட வரப்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி GH2 சென்சார்ன்றது தெரியல, பட் இது வந்து சோனி சென்சார் கிடையாது. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசனோட வருது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. அல்ட்ரா வைடுனாச்சும் ஒரு பிரோஜனமாக 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம், பட் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் கொடுக்குறனால என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ பிரைமரி 50 மெகாபிக்சல் இருக்கா, நல்ல ஒரு டீட்டெயிலிங்கான ஃபோட்டோஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாச்சும் நேச்சுரல் கலருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே இது ஒயிட் ஆங்கிள் 8 மெகாபிக்சல்ன்றனால டீட்டெயிலிங் வந்து சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரியோ இல்லை புள்ளியாக நாய்ஸஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு 13 மெகாபிக்சல் வந்து ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டத்தட்ட பிரைமரி கேமரா அளவுக்கு டீட்டெயிலிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரினாச்சும் இருக்கும். ஸோ உங்கள் 8ன்னு கொடுக்கும்போது டீட்டெயிலிங்கும் கம்மியாகும், அந்த கலர் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்ட மாறும். அதுதான் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுக்குறது ஒன்று தான், கொடுக்காது ஒன்று தான். இந்த 2 நாச்சும் உருப்படியாக கொடுத்துருக்கலாம். பட் ஒயிட் ஆங்கிள் வந்து 8 மெகாபிக்சல் தான். ஃப்ரண்ட் செல்ஃபிக்குன்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 8 Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது வழக்கமாக எல்லா பிராண்டும் பண்ணுறது தான். அதுதான் பார்த்தீங்கன்னா பிரோஜனம் கூட. அவங்க புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறேன் அது இப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசரோடு கொடுக்குறதுக்கு போன வருஷம் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா யூஸரான நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா புது ஃபோனாகவும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வருஷம்தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் 8 Gen 1க்கு 8 Gen 2க்கும். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் ரியல் டைமில் 2 ஃபோனையும் கையில் வச்சு பார்க்கும்போது வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கிளாக் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர ரியல் டைமாக நம்ம டே டு டே டாஸ்க்கை ரன் பண்ணும்போது எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது Snapdragon 8 Gen 1 கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 5000 mAh பேட்ரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ அதில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. இது வந்து அங்கே வந்து லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS.
ஸோ இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் 13 அவுட் ஆஃப் த பாக்ஸோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ LPDDR5 ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜுக்கான சப்போர்ட் இருக்குது. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. IP ரேட்டிங்கை வச்சு இப்போதைக்கு எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அஃபிஷியலாக இந்தியா லான்ச் ஆகும்போது என்ன ஏதுன்றது தெரியும். ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ரேட் 628 ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபா. அதாவது சைனாவோட கரன்சியை நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ரேட்டு வருது. 35,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் வச்சாலும் உண்மையிலே ஒர்த்து தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிரைமரி கேமரா நல்லா இருக்க போகுது, பெர்ஃபார்மன்ஸில் குறையே இருக்காது, பேட்டரி 5000 mAh 120ன்றப்ப ஸோ அசால்ட்டாக அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம OnePlusல நார்டு சீரிஸ் வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம். இல்லை OnePlus 10R வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம். OnePlusோட லெவல் அண்ட் லெவல் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. அது எந்த ரேட்டுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்றது தெரியலை. ஸோ இப்போதைக்கு IQOO 7 இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா எடிஷன் மட்டும் மாறி மாறி லான்ச் பண்ணுறாங்க. இருந்தாலும் நமக்கு சாதகமாக அமைஞ்சா ஓகே தான். இது இந்தியாவில் எந்த பேரில் வருன்றதும் தெரியலை. சைனாவில் எடிஷன் சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த நம்ம இந்தியாவில் வரும்போது என்ன பேரில் வருது, இல்லை ஐக்கூவில் புது நம்பர் சீரிஸ் கொண்டு வராங்களா, இல்லை புது லெட்டரில் சீரிஸ் கொண்டு வராங்களான்னு தெரில. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபோனை பற்றின வீடியோ போடணுன்றதாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை பற்றி நான் நாளைக்கு கவர் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.